வச்சிருக்கிறோம். இப்போ இது எப்படி செய்யலாம்னு வாங்க ஃப்ரெண்ட் பார்க்கலாம். அதே எண்ணெயா இருக்கிறதுனால கம்மியாவே ஊத்திக்கலாம். எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது போட்டு ஒரு 1.5 கிலோ இருக்கும். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சுத்தம் பண்ணா போட்டி எடுத்து கொட்டிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி மூடி வைக்கலாம். நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட். வெந்துச்சா பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் வெந்து வந்துச்சு. மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள், சோம்புத்தூள், மட்டன் மசாலா, கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கலந்துக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு பாருங்க. தண்ணி நல்லா இதாயிடுச்சு. நல்லா வறுத்துட்டோம். தண்ணெல்லாம் நல்லா ஒத்திச்சு நல்லா வறுத்துட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். இதே மெத்தட்ல செய்யுங்க. பாத்தீங்களா? ஏன்னா நான் இப்படிதான் செய்வேன். போட்டு ஒருத்தர் ஒரு ஸ்டைல செய்வாங்க. நான் இப்படி செய்வேன் ஃப்ரெண்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.